விழுப்புரத்திலிருந்து விரைவில் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதியான நபர் தேர்வு செய்யப்படுவார். தடகள சங்கத்தின் மாநில செயலாளர் லதா நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்ட தடகள சங்கம் சார்பில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் என்ற தலைப்பில் தமிழ்நாடு மாநில அளவிலான மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இந்த மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் பழனி மற்றும் தமிழ்நாடு தடகள சங்கத்தின் மாநில செயலாளர் லதா, விழுப்புரம் மாவட்ட தலைவர் பொன்னுசாமி கார்த்திக் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் சென்னை, விழுப்புரம், கடலூர், நெல்லை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் இருந்து 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் 16 வயது, 18 வயது மற்றும் 20 வயது உள்ளிட்டோர் மற்றும் 5 கிலோ மற்றும் 10 கிலோமீட்டர் என 8 பிரிவுகளாக மாரத்தான் ஓட்டம் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 6 இடங்களை பிடித்த வீரர்களுக்கு மொத்தம் 1 லட்சம் பரிசுத் தொகை மற்றும் சான்றிதழ் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முன்னாள் எம்பி கௌதம சிகாமணி, தமிழ்நாடு தடகள சங்க செயலாளர் லதா மற்றும் விழுப்புரம் மாவட்ட தடகள சங்க தலைவர் பொன்னுசாமி கார்த்திக், செயலாளர் மணிவண்ணன் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதில் வெற்றி பெற்றோர் தேசிய அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெற்றனர். அதன்படி உத்தரப்பிரதேசத்தில் வரும் 18ஆம் தேதி நடைபெறும் போட்டியில் பங்கேற்கின்றனர். இதுகுறித்து தடகள சங்கத்தின் மாநில செயலாளர் லதா பேட்டியில் கூறுகையில், விழுப்புரத்திலிருந்து விரைவில் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதியான நபர் தேர்வு செய்யப்படுவார். தடகள சங்கத்தின் மாநில செயலாளர் லதா நம்பிக்கையுடன் தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தடகள சங்கத்தின் மாவட்ட தலைவர் பொன்னுசாமி கார்த்திக் பேட்டியில் கூறும்போது, போதையை தமிழகத்தில் ஒழிக்க வேண்டும் என்றால் இளைஞர்கள் விளையாட்டில் ஆர்வத்தை அதிகரிக்க வேண்டும். அதற்காக மாவட்டம் முழுவதும் இளைஞர்களிடம் விளையாட்டினை கொண்டு சேர்ப்போம் என்றார். தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் வழிகாட்டுதலின்படி விழுப்புரம் மாவட்ட தடகள சங்கம் இன்று 59வது மாநில அளவிலான கிராஸ் கண்ட்ரி போட்டியை இங்கே நடத்தின்னு இருக்கிறாங்க. இல்லை மொத்தம் 4 ஏஜ் குரூப்பு, மென், விமன், அண்டர் 20, 18, 16 அப்படின்ட்டுன்னு 8 கேட்டகரியில் ஈவெண்ட்ஸ் நடத்தின்னு இருக்கிறோம். 10 கிலோமீட்டர் ஹையஸ்ட்டு ரன்னாக இருக்கு. இதுலேருந்து தமிழ்நாடு டீமை செலக்ட் பண்ணி வர 12ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற நேஷ்னல் ஈவெண்ட்டுக்கு தமிழ்நாடு டீம் செலக்ட் பண்ணி நம்ம அதில் அனுப்புகிறோம். இது வந்து எவ்ரி இயர் நடத்துகிற ஈவெண்ட்டு. ஆனால் ஃபஸ்ட் டைமு விழுப்புரத்தில் நாங்கள் இந்த ஈவெண்ட்டை புது சங்க நிர்வாகிகள் மூலயமா இந்த ஈவெண்ட்டை நடத்தியிருக்கிறோம். இல்லை கிட்டத்தட்ட ஒரு 3000க்கு மேற்பட்ட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. காலையில் கலெக்டர் அவர்கள் தான் துவக்கி வச்சாங்க இதை. இப்போ பரிசளிப்பு விழாவும் இருக்குது. கிட்டத்தட்ட இதில் 1.25 லட்சத்துக்கு ரொக்க பரிசும் இதில் வழங்கப்படுறது. இது மாதிரி பல மாவட்டங்களில் போய் நடத்தும்போது அங்கே இருக்கிறவங்க இதை பார்க்கும்போதும், இந்த பேரண்ட்ஸ் பார்க்கும்போதும் ஒரு ஸ்போர்ட்ஸோட அவேர்னஸ் ஏற்பட்டு அவங்க ரெகுலராக வர ஆரம்பிக்கும்போது ஸ்போர்ட்ஸ் இன்னும் நல்லா டெவலப் பண்ணலாம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் ஒரு சமுதாயத்தை சீர்படுத்த முடியும் யங்ஸ்டர்ஸை அப்படின்றது ஸ்ட்ராங்கான பிலீவ். அதுதான் உண்மையும் கூட. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் நிறைய டிஸ்ட்ரிக்டில் நடத்தின்னு இருக்கிறோம். இன்றைக்கி இந்த போட்டிகள் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. இதனுடைய பரிசளிப்பு விழாவுக்கு கலெக்டரும் எம்பி திரு கௌதம் சார் அவர்களும் வர இருக்கிறாங்க. 8:30 மணி போல் பரிசளிப்பு விழாவும் நடைபெற போகுது. பெரும்பாலும் அந்த பள்ளிகளில் பார்த்திங்கன்னா சரியான முறையில் பார்த்திங்கன்னா விளையாட்டு அரங்கமும் இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் தமிழகம் முழுவதும் இருக்குது. அது எப்படி என்ன பண்ண போகிறோம், அதுக்கு நடவடிக்கை என்ன எடுக்குதா? இந்த கேள்வி நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட கேட்கணும். நாங்கள் சங்கம் எங்களுக்கு என்னென்ன பண்ண புரியுது, எனக்கு புரியுது. நீங்கள் சங்கம் மூலியமாக நாங்கள் என்னென்ன கேட்க முடியுமோ அதை கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஓரளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிட்ட ப்ரைவேட்டாக இப்போ SDATயோட சிந்தட்டிக் ட்ராக் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த ஸ்டேட்லேயும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் தான் சிந்தட்டிக் ட்ராக்கு அதிக அளவில் இருக்குது நமக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கிராஸ் ரூட் ப்ரோக்ராம் அப்படின்றது ஸ்கூல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்கூலோடைய கட்டமைப்பு, ஸ்போர்ட்ஸோட கட்டமைப்பை இன்னும் மேம்படுத்தும் போது இன்னும் நல்ல முறையில் நம்ம செயல்படலாம். இவங்க தேசிய அளவிலான போட்டிக்கு எவ்வளோ பேர் தகுதி பெறாங்க, எங்கே போட்டி நடக்குது? முதல் 6 பேர் ஒரு கேட்டகரியிலேருந்தும் தேசிய லெவலுக்கு செலக்ட் ஆவாங்க. 12ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது. தேங்க்யூ. 23 சவுத் அமெரிக்காவில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு. ஜூனியர் அண்டர் 20க்கான வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு. அதில் விழுப்புரத்தை சேர்ந்த பரத்ன்றவர் மெடல் பண்ணார். ஸோ ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அதை சரியான முறையில் வழி நடத்தினோம் அப்படின்னா இன்னும் நிறைய பேரை உருவாக்க முடியுன்றது தான் இந்த தடகள சங்கம் செயல்படுறதுக்கான காரணம். ஏன்னா ஒரு வேர்ல்டு லெவலில் விழுப்புரத்துலேருந்து போய் வின் பண்ணிட்டு வர்றதுன்றது சும்மா கிடையாது. அப்போ அந்த அளவுக்கான செயல்பாடுகள் நம்ம இன்னும் சிறப்பாக செஞ்சோம்னா நிறைய பேரை உருவாக்க முடியும். தேங்க்யூ. கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.